ஹாய் ஹலோ வணக்கம் ப்ரோஸ், வெல்கம் டு மிதுங்க தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எலிமெண்டல் டைக்கூனில் வெனம் பவர் தாங்க ப்ளே பண்ண போகிறோம். மறக்காமல் லைக் பண்ணதவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணதவங்க ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கெய்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா ட்ராப்ஸ் எல்லாம் விழுந்துருக்கு. அதை போய் டக்கு டக்குன்னு கலெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே, இது ஒரு 2K, இது கலெக்ட் பண்ணால் 4K, அங்கே இருக்க கலெக்ட் பண்ணால் 6K. இருங்க கைஸ், நடுவில் நம்மளோட பேரை இது பண்ணிட்டு போய்க்குவோம். MGT இஸ் த கிங் ஆஃப் த ஹில். ஓகே, இது 8K, அப்புறம் இதை கலெக்ட் பண்ணால் 10K. ஓகே கைஸ், திருப்பியும் இருங்க கைஸ், பின்னாடி ஒரு ட்ராப் இருக்குது, அதையும் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, 12K கீஸ். யாரா நீ ஏன் இதுக்குள்ளேயே வந்து போட்டிருக்க? கீஸ், அது வெனம் பவர் தானே. நான் இன்னும் வெனம் பவர் அன்லாக்கே பண்ணல, அது எப்படி அவனுக்கு கிடச்சி? ஒருவேளை வேறு எவனா விளையாண்டு போயிருந்து அவன்கிட்ட பவர் எடுத்துருந்தானா? உடனே நான் பவரே கட்ட மாட்டேன், நான் ட்ராப்பர் கட்டுறேன்டா. பாட்டு அடிக்கிறாங்க கீஸ், ஓட வேண்டிதான். இவன்ட்டு தப்பிச்சு அப்படியே அங்கே இருக்க பாக்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஓடிட்டே இருக்க வேண்டியதாங்க கைஸ். நம்ம அப்படியே நடுவில் பேரை போட்டு போயிடுவோம். ஓகே, பேரை போட்டாச்சு, பேரை மாற்றிட்டாங்க கைஸ். யார்ரா நீ? 6-7 ஒயிட்டியா? ஐயோ, அந்த ஆரோ மார்க் வேறு மறைச்சிட்ருக்கே. ஏதோ யூடியூபரா கைஸ் இவர் ஒயிட்டின்லாம் போட்டிருக்காரு. தெரில, தெரிஞ்சால் கமெண்ட்லாம் சொல்லுங்கள். என் பேர் தான்டா நடுவில் இருக்கணும். யார்ரா நீ கோமாளி? போடாவில்லை. இருங்க கைஸ், நடுவில் பேரை போட்டாச்சு. அப்படியே இதை கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே வெளில போயிடுவோம். இவன் வேறு கைஸ் வந்து துரத்திட்டே இருக்கான். இப்போ நம்ம செத்துருவோம்மா அவன் கையில். வேணாம் கைஸ், எப்போவுமே விட்டு கொடுக்கக்கூடாது கைஸ். ஏம்மா பின்னாடி இருந்து அடிக்கிறாங்க கைஸ். முதல்ல குத்துற வைக்கமா இல்லை. இருங்க கைஸ், பாஸ் பான் ஆகிட்டான். அப்படியே அந்த சைடு போயிடுவான்னு நினைக்கிறேன். அப்படியே அந்த பாஸ்ட்டிருந்து கிடைக்கிற இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். காசு அவனை எவனோ ஒரு தடிப்பான்ல கைஸ், காசு எப்படியே ஒழுகாமையாக போயிட போகுது பாஸு. அப்படியே நம்மளும் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 16.3K இருக்குது கைஸ். இதை வச்சு ஃபுல்லாக கட்டணும்னா 5K இருக்குது. அப்புறம் வால் கட்டி விட்ருவோம். ஓகே, இது கட்டுறதுக்கு 8K வேணுமா? லேசர் டோர் போட்டுடலாம் கைஸ். ஓகே, அந்த பாஸ் அடித்து வர காசில் மிச்சதெல்லாம் பில் பண்ணுவோம். இங்கே கைஸ் ஹெட்லெஸ்ஸா? அவனா இப்படி பவர்லாம் போடுறான்? இருங்க, நம்மளும் ஏதாவது இதை எடுத்துகிட்டு போய் இது பண்ணுவோம். இது என்ன? வெனம் பிளேடு கைஸ். ஓகே, வெனம் பிளேடை எக்யூப் பண்ணியாச்சு. இங்கே பாருங்க கைஸ், வெனம் பிளேட் இப்படி தான் கைஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாய்சன் புல்லட். என் பவரில் எப்படி எனக்கே டேமேஜ் ஆகுது? செத்தரலாம் கைஸ். அப்புறம் இந்த பாஸ்ட்ருந்து லூட் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். நம்மளோட டார்கெட் வந்து இந்த சம்மர் முடியறக்குள்ளே 500 அடிக்கணும். அங்கே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். ஓகே, இவன் சாக போகிறான், நம்மளும் பவர் போடுவோம். ஓகே, அவ்வளோதான், சாக போகிறான்னு நினைக்கிறேன். இருங்க கைஸ், சாகர். ஓகே, செத்துட்டான். டப்பு டப்புன்னு போய் காசெல்லாம் கலெக்ட் பண்ணோம். எல்லாமே எனக்கு தான். அடித்தா ராபரி எல்லாமே எனக்கு தான்டா. விட்டுருங்கடா. இவன் வேறு அந்த பாய்சன் பவரை போட்டுட்டு போயிடும். அது என் பவர் தான் கைஸ், டேமேஜ் ஆகலை. நடுவில் போய் பேரை வச்சு விட்டு இதை வேறு ஒன்று போட்டுக்கிறாங்க கைஸ். இது எவன்ட்டு எடுத்தான்னு தெரில. இவன் அந்த ஃப்ளேமு நருட்டோ கேரக்டர் தானே. அப்பா கைஸ், தீ பிடிச்சிக்கிச்சு. ஐயோ, செகண்ட் ஃப்ளோர் கட்டி மேலே போயிட வேண்டியதான். உள்ளே வேண்டாண்ணா, ஆகாஷ் ஜாயின்டா. அவன் வந்தால் வந்துட்டு போகிறான், மானவரே அடிக்கிறான்டா இவன் உட்காந்து. ஓகே, லேசர் டோரில் வந்து செத்து போயிட்டாங்க கைஸ், பைத்தியக்காரன். ஆசிட் ரெயின் இதான் அவன் வச்சுருந்தான்னு நினைக்கிறேன். இதான் வச்சுருந்தானா? ஆமாம் கைஸ், இந்த பவர் தான் வச்சு ஆட்டம் போட்டுருந்தான். ஓகே, நம்மளும் அந்த பவர் எடுத்தாச்சு. இப்போ முடிஞ்சா சண்டைக்கு வாடா. இல்லை கைஸ், வேணாம். அவன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் லாக் பண்ணிட்டு அவன்கிட்ட ஃப்ளேம் பவர் வேறு இருக்குது. கொஞ்ச நேரம் கழித்து சண்டைக்கு போவான் அவன்கிட்ட. வெனம் பவர் கைஸ். என்ன கைஸ் இது? 3 தலை வச்சுருக்கான், ஜட்டி போட்டிருக்கான், அப்புறம் பின்னாடி கேப் வச்சுருக்கான். ஜட்டி போட்டிருக்கானா கோமனை கட்டியிருக்கானான்னு தெரில, ஆனால் ஏதோ ஒன்று போட்டிருக்கான். ஓகே, இங்கே பிக் எபிலிட்டி பேட் வாங்கிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வெனம் ஸ்ட்ரீம் கைஸ், வெனம் ஸ்ட்ரீம் இது. ஓகே, இது கட்டிக்கலாம், அப்புறம் இதையும் கட்டிக்கலாம். அவ்வளோதான் கைஸ், வால்லாம் கட்டியாச்சு. இப்போ நம்மள்கிட்ட கையில் 413 ரூபா இருக்குது. இப்போ 10K ஆயிடுச்சு. வெளில போயிட்டு பேரை போட்டு வந்துடுவாங்க கைஸ் டக்குன்னு. வெனம் வரண்டா, தள்ளுங்கடா. என்னடா பண்ணுறீங்க? பின்னாடி வெனம் பண்ணிட்டுருக்க, என்ன ஓடாமன்ட்டுருக்க? இந்த கைஸ் காம்போ போட்டு அடிக்கலாம் அவனை. அம்மா லைட் பவர். லைட்டாடா நீ. என்னடா லைட்டு? பார்த்துக்கலாம்டா, வாடா. இருங்க கைஸ், அவன்கிட்ட சண்டைக்கு போவாங்க கைஸ். இந்த வச்சுக்கோ. நம்ம பவர் டேரெக்டாக மேலே போட்டால் தான் அடிக்குது.
இல்லை அடிக்கவே மாட்டேங்குது கைஸ். இந்தா வச்சுக்கோ. அவன் டார்க் பவர்லாம் யூஸ் பண்ணுறாங்க கைஸ். லைட்டுக்கு இல்லை இந்த மாதிரி இல்லாமல் பவர் இருக்குது. எவன் வீட்டில் போய் பவர் திருட்டு வந்துட்டுருக்கானுங்க. ஏய் அவனுக்கு ஹெல்த் ரீஜென்டர் ஆயிடுச்சு கைஸ். இருங்க அடிச்சுட்டு போயிடுவோம். ஏய் என்னடா தப்பிச்சு அம்மா. ஆனால் என்கிட்ட 315 ஹெல்த் இருக்குடா. சாக மாட்டேன்டா டேய். இந்தா நீ தான் இப்போ சாக போகிற. சீக்கிரம் இந்த பவர் நல்லா கேக்கு. ஏய் யார்ரா நீ நடுவில் எர்த்து பவர். ஓகே இவனையும் போட்டாச்சு. அவனை லைட் பவர் போட்டானான்னு தெரில கைஸ். அங்கேருந்து அவனை சுடுறான் கைஸ். தெரியுதா? அங்கேருந்து அவனை சுடுறான். இருங்க கைஸ். சுடுறான். இருங்க கைஸ். எனக்கு ஒன்றும் வேணாம் கைஸ். நான் வீட்டுக்குள்ளே ஓடிடுறேன். ஆனால் இந்த லைட்டை மட்டும் போட்டு தள்ளிட்டு ஓடிடலாமான்னு பார்க்குறேன். லைட்டு போடுறதுக்கு முன்னாடி நம்மளை போட்டுருவாங்கல்லோ ஒன்றும் சொல்லி வாயை மூடலை. போட்டு தள்ளிட்டாங்க நம்மளை. சரி ஓகே விடுங்க. இப்போ நம்மள்ட்ட 62K இருக்குது கைஸ். இந்த இதை வச்சு நம்மளால் இது நெக்ஸ்ட்டு பவர் வாங்க முடியும். ஆனால் நான் வந்து ட்ராப்பர் கட்டலாம். ட்ராப்பரு பால் கட்டிடலாம். ஓகே இதுக்கு மேலே காசு சேர்ந்துருங்க கைஸ். நான் கொண்டாடி ஏஎஃப்கேக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஏஎஃப்கே இருந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட 190K இருக்குது கைஸ். அதை வச்சு ஒரு பவர் வாங்கிட்டேன். ஹர்ட் அண்ட் வெனம். இது என்ன பண்ணும் இந்த பவர்? என்ன கைஸ் பண்ணிச்சு இந்த பவர்? இருங்க டக்குன்னு வெனம்புக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு பெட்டும் எடுத்துக்கலாம். கைஸ் பெட்டு இப்படி இருக்கு கைஸ். ஓகே இப்போ நம்ம போயிட்டு அந்த பாஸ் அடித்து வர காசு எடுத்துகிட்டு வருவோம் கைஸ். இப்போ என்கிட்டயும் பவர் இருக்குடா. வந்து பாடுறா நூபு. பாஸ் பேர் நூபு. ஓ இதுதான் இதோட பவராக கைஸ். டக்குன்னு ஸ்டக் பண்ணி வச்சுக்குது கைஸ். அவனை ஒரே இடத்துல பிடிச்சி வச்சுக்குது. ஓகே கைஸ் போட்டு பொழக்கிறாங்க கைஸ். அவ்வளோதான் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அவ்வளோதான் அந்த பவர் போய் டக்குன்னு அவங்ககிட்ட போட்டு வந்துட்டேன். ஸ்ட்ரைக்கர் வேணா போடுறாங்க கைஸ். இதை வேறு போட்டு விட்டாங்க. ஓணும் காசெல்லாம் போகுது. பிடிச்சிட்டாங்க கைஸ். கொஞ்சம் காசு போனாலும் காசு வேறு நடுவில் பூந்து எடுத்துகிட்டு இருக்காங்க கைஸ். அவன்கிட்ட பிவிபி போட்டு காசு பிடுங்குவோமா? சரி வேணாம் வாங்க நம்ம போய் கட்டுற வேலையை பார்ப்போம். ஓகே கைஸ் வாங்க கைஸ் நம்ம இன்னொரு பவரை அன்லாக் பண்ணிடலாம். பாய்சன் டீமன் ஒரு பவர். ஓ இதுதான் இந்த வெனமோட பவரா கைஸ். ஓகே இது நல்லா இருக்குது. இதை வச்சுட்டு நம்மளால் மிச்ச பவர்லாம் யூஸ் பண்ண முடியும் கைஸ். இங்கே பாருங்கள். ஆனால் இது கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் போயிடுச்சு. இவன் வேறு வெளில போயிட்டு ஜாயின் ஆகிறான். நெக்ஸ்ட் பவர் பார்த்திங்கன்னா பில்டிங் வேணாமா. இதை வந்து நம்ம அந்த பிளேடுக்கு பல்லாம் தூக்கி வச்சிடலாம் கைஸ். ஓகே இது அந்த இடத்துல தான் இருக்குது. இதை அந்த இடத்துல வச்சுருவோம். ஓகே இப்போ அந்த இதை வச்சாச்சு. பில்டிங் வேணாமல் வச்சாச்சு கைஸ். ஸ்ட்ரைக்கர் நம்ம வீட்டுக்கு எவன் போட போகிறாங்க கைஸ் ஸ்ட்ரைக்கரை. ஏமா டேய் இல்லை என்னை பார்த்தா ஜோக்கர் மாதிரி தெரியுதா? அங்கே 10-15 வீடு இருக்குடா. எதுக்கடா என் வீட்டு மேலே மட்டும் போடுறீங்க? காசு கலெக்ட் பண்ண முடியுதா? இல்லை கைஸ் இருங்க கைஸ். இந்த பப்ளிங் வெனம் இருக்குல்ல கைஸ். இவன் காசெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க கைஸ். இவன் டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்கான் என்ன. ஓகே நடுவில் நம்ம பேரை வச்சுட்டு அப்படியே எங்கேயா போக முடியுமா? இல்லை கைஸ் வாங்க நம்ம போய் பில்டிங் ஒர்க்கை பார்ப்போம். ரீபர்த் பண்ணுவோம் கைஸ் சீக்கிரம். அவ்வளோதான் கைஸ். கொஞ்ச நேரம் ஏஎஃப்கேக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட 204K இருக்குது. ஐயோ அது அப்படியே முடிஞ்சிருச்சே. இருங்க கைஸ் இப்போ போய் கலெக்ட் பண்ணால் 12K தானே. 12K கேட்டுச்சா எவ்வளோ கேட்டுச்சு? 11Kன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் கேட்டிருக்கோம். ஆமாம் கைஸ் 11K தான் கேட்குது. அதை போய் டப்புன்னு பில்ட் பண்ணி விட்ருவோம். மேலே போய் அந்த பிக் ட்ராக் பில்டு பண்ணும் கைஸ். அது 100Kவாக கொடுக்கும். இவரை 250K கேட்குது. ஈஸி தான் கைஸ். இருங்க போயிட்டு சேர்த்துட்டு வந்துடுறேன் கைஸ். சேர்த்தாச்சு கைஸ். இப்போ நம்மள்ட்ட 557K இருக்குது. இதை வச்சு அதை பில்ட் பண்ணி விட்ருவோம் டக்குன்னு. நீ அவ்வளோதான் கைஸ். 100Kவாக போகும். நான் அப்படியே வால்லாம் பில்ட் பண்ணுறேன். ஓகே ரூஃபும் பில்ட் பண்ணியாச்சு. ஸ்டேர்ஸ் போட்டாச்சு கைஸ். இதுக்கப்புறம் போர்ஷன் பேட் கட்டுவோம். இது என்ன போர்ஷனு? ஹெல்த் போர்ஷனு, ஸ்பீடு போர்ஷனா? ஆமாம் கைஸ். அப்புறம் வந்து டெலிபோர்ட் போர்ஷனு அதெல்லாத்தையும் பில்ட் பண்ணியாச்சு. இப்போ கீழே போயிட்டு காசு கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்க கைஸ். எவ்வளோ ஒரு 2 மில்லியன் இருக்குமா? 1.2 மில்லியன் தான் இருக்குது. இருங்க கைஸ் அது கொண்டாட சேருட்டோம் ஏஎஃப்கே பண்ணுறது வரைக்கும். கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மள்ட்ட 2.3 மில்லியன் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா இப்போ நான் செலவு பண்ணிட்டேன். அதாவது ஸ்ட்ரைக்கரும் அப்புறம் அந்த செக்யூரிட்டின்னு இருந்துச்சு கைஸ் அதுவும் போட்டேன். 1 மில்லியன் இருக்குது. அங்கே மேலே அதை கட்டுறக்கு ஒரு அந்த எனர்ஜி அந்த டரட் இருக்கோம்ல கைஸ் அதை கட்டுறக்கு ஒரு
2 மில்லியனோ 3 மில்லியனோ அந்த லக்கி பிளாக் கட்டுறக்கு 3 மில்லியன், அந்த எனர்ஜி இது கட்டுறக்கு 1 மில்லியன் நினைக்கிறேன். இருங்க கைஸ், ஏஎஃப்கே போய் சேர்த்துட்டு வந்துடுறேன். அவ்வளோதான் கைஸ், 2.88 மில்லியன் இருக்குது. இருங்க கைஸ், இது வரை போக முடியல என்னென்னு. ஏப்போ கைஸ் இது வேறு அந்த டேஷ் கொடுத்தா மாட்டிக்கிறேன். ஓகே, நம்மளுக்கு எது கைஸ், பொறுமையாகவே நடந்து போயிடுவோம். இந்த இடத்துல போய் டேஷ் பண்ணுவேனே. ஓகே, மேலே வந்தாச்சு. இதை கட்டி விட்ருவோம். இதை கட்டுறதுக்கு 3.5 மில்லியன் வேணும். சேர்ந்துருக்குமா? 4.30 மில்லியனே சேர்ந்துருச்சு. கட்டிடலாம் கைஸ், அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை போட்டு போயிடுவோம். ஓகே, பெட்டி எடுத்துக்கலாம். எதுக்குடா வீடியோ முடிய போகிறப்ப எடுக்கிறேன்னு கேட்டிங்கன்னா எனக்கே தெரில ஏன் எடுக்கிறேன்னு. இது வேறு கைஸ், இந்த பெரிய பாடி வேஸ்ட் ஏற வேறு முடியல. ஓகே, வந்தாச்சு. இனி மேலே போயிட்டு இதை கட்டி விட்ருவோம். ஓகே, லக்கி பிளாக்கும் கட்டியாச்சு கைஸ். 100% முடிச்சாச்சு. இங்கே பாருங்க கைஸ், இதுதான் கைஸ் வேணாம் அவுட்ஃபிட்டு எப்படி இருக்குது. ஓகே, வாங்க போய் ரீபர்த் பண்ணிடுவோம். ரீபர்த் ஓகே கொடுத்தாச்சு. ஸ்டாட்ஸ் வந்துருக்கு கைஸ். ஸ்டாட்ஸை நான் வந்து ஸ்பீடுக்கு ஏற்கனவே நிறைய போட்டேன். ஜம்புக்கு போடுவோமா ஸ்பீடுக்கு போடுவோமா? ஸ்பீடுக்கே போட்டுறேன் கைஸ். போடலான்னு தான் நினைக்கிறேன் ஸ்பீடுக்கு. ஓகே, இனி அடுத்து பார்த்தீங்கன்னா ஏதாவது அன்லாக் ஆகிருக்கா இதில்? இல்லை. இன்னும் சூப்பர் சானிக் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் தான் கைஸ் தேவை. ஓகே கைஸ், பாய் ஃப்ரம் எம்ஜிடி. பாய் 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 கைஸ். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ சந்திப்போம். பாய்.